தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதம் நிறைந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுங்க. மேலுமே இது நோய்களை தீர்க்கும் ஒரு மருத்துவ கடவுளாக சிவபெருமான் அருள்பாணிக்கும் புகழ்பெற்ற ஒரு அற்புதமான தலங்க. இது நவகிரகங்களில் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலமாகவும் தேவார பாடல் பெற்ற ஒரு அற்புதம் நிறைந்த தலமாகவும் திருப்புள்ளிக்கு வேலூர் எனவும் போற்றப்படுது. மேலுமே சித்தாமிர்த தீர்த்தம் மற்றும் தையல் நாயகி அம்மன் சன்னதி இங்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்தோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு மனித உடலுமே ஆலயம் போன்றது அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்காக இருக்குங்க. எத்தனை கோடிகள் பணம், பட்டம், பதவி, செல்வாக்கு அப்படின்னு நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தா கூட நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையே சிறந்த செல்வம் அப்படின்னு பல பேருமே உணர்றதில்லை. ஏன் அப்படின்னா தேவைக்கு மீறி பணம் தேடி நாம் அலைகிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு நோயானது ஏற்பட்டு அவங்கள வாட்டுகிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு வைத்தியராக இருந்து அருள் புரிகிறாருங்க தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வர சுவாமி. இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் இங்கு சென்று வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா, மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் இடையில் உள்ளதுங்க வைத்தீஸ்வரன் கோவில். இந்த ஊருக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பெயருமே இருக்கு. புல் அப்படின்னா பறவை, ஜடாயு அப்படிங்கிறது ஒரு பறவை ராஜனும், ரித்வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும், சூர் என்ற சூரிய தேவனும் இந்த ஆலயத்தோட இறைவனை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற பெயருமே உருவானதாக சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா, குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செஞ்சு கொண்டிருந்தாராம். அப்போது அந்த குளத்தில் வாழ்ந்த தவளை ஒன்றை பாம்பென்று விழுங்கி முயன்றது. அதை பார்த்த முனிவர் பார்த்திங்களா, பாம்பும் தவளையும் இந்த ஆலய குளத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். அது முதல் இந்த குளத்தில் பாம்புகள் மற்றும் தவளைகள் வாழ்வதே இல்லை அப்படின்னு பரவசோதரும் சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு வைத்தீஸ்வரர் அப்படிங்கிற பேருமே உருவாக காரணமானவர் நவகிரகங்களில் ஒருவராக விளங்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற அங்காரகன் தாங்க. பரம்பொருளான இறைவனை விட்டு உமாதேவியார் நீங்கி இருந்த காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தாங்களாம். அப்போது அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து வியர்வை துளி ஒன்று பூமியில் விழுந்ததாம். அதிலிருந்து ஒரு குழந்தையானது உருவானதாம். அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் அப்படின்னு பெயரிட்டு வளர்ந்து வந்தாங்களாம். மேலுமே அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தாராம். அவர் பார்த்திங்களா, தவயோக நிலையில் இருக்கும்போது அவர் மீது தீப்பிழம்பு கொழுந்து விட்டு இருந்ததாம். இதனால் அவருக்கு வெண்குஷ்ட நோய் உருவானதாம். அப்போது பார்த்திங்களா, அசரீரி குரல் இளைஞனே வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் ஒரு மண்டலம் நீ நீராடி இறைவனை வழிபட்டாலே உன்னோட நோய்கள் அனைத்துமே குணமாகும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதன்படியே பார்த்திங்களா, அக்காரகன் இங்கு வந்து சித்திர குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டாராம். சிவனோட அம்சத்தில் உருவான அங்காரகனோட நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி தேவர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இங்கு இறைவனிடம் கொடுக்க அதை அவர் அரைச்சி மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினாங்களாம். அங்காரகனுக்கு ஏற்பட்டிருந்த வெண்குஷ்ட நோய்களானது முற்றிலுமாக குணமானதான். அங்காரகன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவரை நவகிரகங்களில் 3வது கிரகமாக அமைய பார்த்திங்களா வரமளித்ததாக சொல்லப்படுறாங்க. தென்கிழக்கு நோக்கி அங்காரகனை வணங்குவது மரபுங்க. இந்த ஆலயத்திற்கு நம்ம சென்று வந்தாலே தீராத நோய்களை தீர்க்கும் மருத்துவ கடவுளாக வைத்தியநாதர் சிவபெருமான் அருள்பாலிக்கும் புகழ்பெற்ற ஒரு தலமாக இந்த தலமானது இருக்குங்க. மேலுமே இது நவகிரகங்களில் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலமாகவும் தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இருக்கிறது. மேலுமே சித்தாமிர்த தீர்த்தம் மற்றும் தையல் நாயகி அம்மன் சன்னதி இங்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது தீர்ந்துவிடும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு கிழக்கில் பைரவர், தெற்கில் விநாயகர், மேற்கில் வீரபத்ரர், வடக்கில் காளி ஆகியவங்க காவல் தெய்வங்களாக இருந்து அருள் புரிகிறாங்க. தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றுங்க. 5 பிரகாரங்களை கொண்ட இந்த கோவில் 7 நிலை ராஜகோபுரமானது இருக்குது. தருமபுர ஆதித்யனின்
கட்டுப்பாட்டில் சிறப்போட இந்த கோவிலானது விளங்கி வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்களா 4448 நோய்களை தீர்க்கும் சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்த சித்தர்களோட தலைமையை பீடமாக இந்த கோவிலானது கருதப்படுது. பக்தர்களோட பல வகை நோய்களை தீர்ப்பதற்கு புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி, வேப்பிலை, இந்த கோவிலோட தல விருட்சம் பார்த்திங்களா வேம்பு, இது எல்லாத்தையுமே கலந்து திருச்சாந்து உருண்டை தயாரித்தானது இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா வழங்கப்படுவாங்க. இதை சாப்பிட்றவங்களுக்கு எத்தகைய நோய்கள் இருந்துமே குணமடைந்து வருவதாகவும் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்குஷ்ட நோய்க்கு சிறந்த நிவாரணமாக இந்த மருந்துமே இருக்குது. இங்கு வந்து வழிபடுறவங்களோட நம்பிக்கையாகவும் காலங்காலமாகவே இருக்குங்க. இந்த கோவிலில் உள்ள கர்ப்ப விநாயகர் பக்தர்களோட எத்தகைய கோரிக்கையுமே நிறைவேற்றும் சக்தி கொண்டதாக இருக்குது. அங்காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் பகவான் சன்னதியில் செவ்வாய் தோசை நிவர்த்தி பூஜைகளுமே செய்யப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செல்வ முத்துக்குமாரர் என அழைக்கப்படுறாருங்க. இவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது புனுகு, சந்தனம், பச்சை கற்பூரம், எலுமிச்சை, பன்னீர் புஷ்பம், பால் சாதம், இது எல்லாத்தையுமே கொண்டு விசேஷ பூஜைகள் பார்த்திங்களா இங்கே செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தலத்தோட அம்மனான தையல் நாயகியை வழிபடுவதனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாரிஸ்ட தோஷம் இது எல்லாமே முழுமையாக நீங்குங்க. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்லூரி பயிலக்கூடிய மாணவியர்களுக்கு ஏராளமானவங்க தினசரியுமே வந்து வழிபடும் ஒரு அற்புதம் நிறைந்த கோவிலாக இந்த கோவிலானது இருக்குது. மேலுமே ராமர், ஜடாயு, சுப்பிரமணியர், சூரியன், அங்காரகன் அதாவது செவ்வாய், திருஞான சம்பந்தர், அப்பர், காலமேக புலவர், குமர குருபரர், அருணகிரிநாதர், வடுகநாத தேசிகர் என பல்வேறு தேவர்களும் முனிவர்களும் இந்த ஆலயத்தோட இறைவன் வைத்தீஸ்வரன், அம்பாள் தையல் நாயகியை வழிபட்டிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்திங்களா தினமுமே பூஜைகள் நடைபெறுங்க. 6 கால பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். காலையில் 6 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா திறந்திருக்கும். ஆகம விதிகளின்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா செய்வது வழக்கம்தான். அதன் அடிப்படையில் இது பார்த்திங்களா தருமபுர ஆதீனத்தின் 26வது குருமா சந்நிதிதானம் ஸ்ரீ மாசிலாமணி திருஞான சம்பந்தர் தேசிக பராமரிச்ச சுவாமிகள் தலைமையில் ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயம் பார்த்திங்களா சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சிதம்பரம் மயிலாடுதுறை சாலையில் சீர்காழியாக அடுத்துள்ளதுங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் பற்றிய வேறு சில புராண கதைகளுமே இருக்குது. அதன்படி பரத்துவாச முனிவருக்கு பிறந்தது மங்களன் அப்படிங்கிற ஒரு குழந்தைங்க. அதை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாள். உரிய வயது வந்ததுமே பரத்துவாச முனிவர்கிட்ட மங்களனை ஒப்படைத்தாள். முனிவர் பார்த்திங்களா மங்களனுக்கு பல வகை கலைகளுமே கற்பித்து கொடுத்தாருங்க. மங்களனின் நடவடிக்கைகள் முனிவருக்கு பாசத்தை உருவாக்கியது. சிவனை நோக்கி தவம் இருக்குமாறு முனிவர் மங்களனுக்கு ஆலோசனை சொன்னார். அதன்படியே மங்களன் தவம் செஞ்ச சிவபெருமான் அவருக்கு கிரப பதவி வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்களா தன்னை மதிக்காமல் தச்சன் நடத்திய யாகத்தை அழிக்க பார்த்திங்களா சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி அனுப்பி வைத்தாங்க. வீரபத்திரரை பார்த்திங்களா தச்ச சமூகாரம் முடித்ததும் அவரோட கோபமானது தணியவில்லை. இதனால் உலகமானது நடுங்கியதுங்க. அதை கண்டு அஞ்சு நடுங்கிய தேவர்கள் சிவபெருமான்கிட்ட சொன்னாங்க. சிவபெருமான் வீரபத்திரரோட கோபத்தை தணித்தார். அதனால் வீரபத்திரர் அழகாக உருவமாகினாருங்க. அவரை அங்காரகனாக மாற்றினார் சிவபெருமான். மேலுமே மச்ச புராணம் வீரபத்திரர் அம்சம் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் சித்திரை மாத முதல் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து செவ்வாய் அப்படிங்கிற அங்காரகனை வழிபட்டாலே ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிவந்த நிறமுடையவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு செவ்வாய், செம்மீன், லோகி தாங்கன், ரச்சாய தேசனன், மேலுமே ரத்ன வர்ணன், மகாகாயன், மங்களன் அப்படிங்கிற பல பேர்களால் இவர் அழைக்கப்படுறாங்க. முருகனுக்கும் அங்காரனுக்கும் சில வகை ஒப்புகை இருக்குது. சிவபெருமானோட வியர்வில உதித்தவர், சிவந்த மேனி உடையவர், அழகு திருவுருவம் பெற்றதுனால குமாரன் என்றும் அழைக்கப்படுறாருங்க. மேலுமே ஆட்டை வாகனமாக கொண்டிருப்பார். சக்தியை ஆயுதமாக கொண்டவர். இவருக்கு அதிதேவதை பிருத்யவ தேவதை
இவருக்கு சிவப்பு குடை, மேஷக்கொடி, திருமுடி தரிசித்து தன்னோட பத்தினியோடு முக்கோண மண்டலத்தில் வீற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் ரோமாபுரியை ஆண்ட ரோமர்கள் செவ்வாயை போர்க்கடவுளாக கொண்டிருந்தாங்க. தங்களுடைய குல முதல்வன் என்று இவரை கோவிலில் வைத்து வழிபாடுமே செஞ்சுருக்காங்க. மேலுமே வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தில் செவ்வாய் தனித்த சன்னதியுமே கொண்டிருக்காருங்க. இந்த ஆலயத்தில் வைத்தியநாதரோட சன்னதிக்கு பின்புறம் நவகிரகங்கள் அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனோட கட்டளைக்கு பணிந்து பக்தர்களோட தீராத நோய்களையும் தீர்த்து தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதாக சொல்லப்படுறாங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.